பார்த்தீங்கன்னா 29th ஆஃப் மே இன்னைக்கு. ஆக்சுவலாக என்னன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, 26th 26th இல்லை 23 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே அந்த இயரில் எங்கேருந்து ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுத்ததோ பொசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்களோ அதே இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா, அதே இடத்துல இருக்குதுன்னா கொஞ்சம் மூமெண்ட்டு மேலே போச்சுன்னா அதே இடத்துல வந்து முடியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ தொடங்கின இடத்துலே இருக்குன்னா இப்போ வந்து என்னென்னா ஒரு அப் சைடில் ஒரு ரேலி போகிறதுக்கும் இல்லை டவுன் சைடில் ரேலி போகிறதுக்கும் வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து டாப் சிபிஆர் மேலே வந்து நிஃப்டி வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இருக்குது அதிகமாக. அப்போனா வந்து இது கீழே தான் வரணும். இது நார்மல் டேஸில். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேஸ்னால் என்னன்னா பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த மேலே போவோம், இல்லாட்டி அதே இடத்துல கூட ஸ்டாக்னேட் ஆகும். ஆனால் வந்து கன்ஃபியூஸ் ஆனால் வந்து 4 நம்ம வந்து அதே இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆனால் நினச்சிக்கோங்களேன், ஆப்ஷன் பையிங் பண்ணால் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் தான் ப்ரீமியம் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு வயலட் மூவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. டெல்டா வந்து அதிகமாக இருக்கிறதுனால 100 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணாலும் 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இதே வந்து அடுத்த வீக் எக்ஸ்பைரி நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணால் 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் வந்து ஏறுமே. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த கரண்ட் டே எக்ஸ்பைரியில் பண்ணல, நம்ம அடுத்த வீக் வந்து எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ என்னென்னா ஒரு 9 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டைரக்ஷன் மூவ் இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து பில்டப் பண்ணுவாங்க. இன்னும் எந்த ஏரியாவில் வந்து பொசிஷன் வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 24,800 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் போட போகிறோம். அதாவது இந்த வீக்கோட வந்து எக்ஸ்பைரியில் வந்து பை பண்ண போகிறோம், அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து செல் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அதான் நம்மளோட வந்து ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், புட்டில் வந்து நல்லா டீகேவாக இருக்குது. ஏன்னா காலையில் வந்து ஒரு கேப் ஆகி வந்து இது ஆச்சு. அதனால் வந்து புட்டோட இது வந்து டீகேவாச்சு. திருப்பி வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் சீக்கிரம் வந்து கரைக்க பார்ப்பாங்க. ஏற்கனவே அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 50-60% இருந்தது, இப்போ வந்து 22% இருந்தது. அதனால் டவுன் சைட் போக தான் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா நம்மளது இது வர பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதில் மேலே போய்ட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம கேலண்டர் ஸ்பிரிட் தான் வந்து எடுக்க போகிறோமே. அதுக்கு நம்ம இதில் போகிறோம், ஸ்ட்ராட்டஜி பில்டர். அதில் வந்து என்னென்னா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீக் இருக்குது பார்த்திங்களா, 29th மே இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, முதல்ல மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கிறோம். எவ்வளோனா ஒரு 10 குவான்டிட்டி. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், 5th வந்து நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த கால் இதை வந்து நம்ம செல் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 ட்ரேடு வந்து எடுத்திருக்கோம். அது வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துப்போம். ஓகே, 800 வந்து 210 இருக்குது, இதில் 800 வந்து 42 இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே வந்து நம்ம இது பண்ண மாதிரி தான் இருக்கிறதுனால வந்து ஆட் பண்ணிப்போம். 29/0/2025 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட். நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இனிமேல் நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டியதுதான். ஒரு லெக்கில் வந்து நம்மளுக்கு -1, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு -5 இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம லாஸில் தான் இருக்கோம். பொசிஷன்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது இந்த கால் சைடு. ஆனால் இது வந்து பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஃபேக் சப்போர்ட்டு தான். இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் வந்து பிரேக்குக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக்ஸும் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஆகுது. நம்ம வந்து மூவ் வந்து இன்றைக்கி வந்து பேரிஷ் மூவ் தான் இந்த ஏரியாவிலேருந்து. ஓகேவா, டார்கெட் வந்து S1 S2 இந்த ஏரியா வரைக்கும் 24,650 வந்து முடியறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொசிஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொசிஷன் வந்து ஒரு லெக் வந்து
லாஸ்ட்டில் இருக்குது 2ல், இன்னொரு லெக் வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது. ரெக்கவரி ஆகிட திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ரெண்டுமே இப்போ வந்து பாசிட்டிவில் வந்துடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:04 ஆகுது. ஆக்சுவலாக இதுதான் வந்து நல்ல ப்ரைஸு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால நம்ம முன்னாடியே இந்த இடத்துலையே வந்து ட்ரேடு வந்து எடுத்தோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்தது, கம்மி ப்ராஃபிட் தான், ஒரு 0.7% வந்து ப்ராஃபிட் இருந்தது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் தான் கண்டிப்பாக இருக்கும், எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து 2 பாயிண்ட்ஸும் ஆப்ஷன் பையிங்கில், ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு லாஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு லாஸ். 15 பாயிண்ட்ஸ் லாஸ்னா இங்கே வந்து 11,900. ஓகேவா? இப்போ டைம் வந்து 10:05. இப்போதைக்கு இதான் ஸ்டேட்டஸு. நம்மளுக்கு என்னென்னா இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகேவா? கரெக்டாக இப்போ வந்து 24,828 கிட்ட இருக்குது. அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரணும். சப்போஸ் இது வந்து அப்சைடில் வந்து போச்சுன்னா நம்ம 2% வந்து, அதாவது 2%னா 60 பாயிண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 60 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் இன்னையோட நம்மளோட ட்ரேட் பிளானு. இந்த ட்ரேட் பிளான் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 23, இந்த இடத்துல வந்து 7, 30 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. 30 பாயிண்ட்ஸ்னால் 1% இந்த இடத்துல வந்து நம்ம லாஸில் இருப்போம். பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்கிறதானே, நம்ம லாஸில் வந்து புக் பண்ணுறோமா இல்லாட்டி வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறோமான்னு பார்ப்போம். 30ஆவது இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1% வந்து லாஸ் ஆச்சு. இந்த ஹையில் இந்த 24,828 இருக்குல்ல, அதுக்கு மேலே போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீக்லியோட வந்து லோ கிட்ட இருக்குது. இது வந்து என்னென்னா சப்போர்ட் ஏரியா தான். ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்பீரியனால இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து 44 பாயிண்ட்ஸும் இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட்ஸாக காமிக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2% வந்து ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 40 இருக்குது, இந்த இடத்துல வந்து 15 இருக்குது. ஓகே, எப்போனா வந்து 55, 2% வரல. இது ஆனால் சப்போர்ட் ஏரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் என்னன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா இல்லை பிரேக் ஆகுமான்னு சொல்லி தான் பார்க்கணுமே. இல்லை 1.5% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அநேகமாக வந்து இந்த சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சஸ்டைன் ஆகாது. இனி எக்ஸ்பைரி டேட்னால வந்து லோ ஆகும். லோ ஆகிட்டு எங்கன்னா அந்த S1 24,700 வந்து மார்க்கெட் வந்து முடியறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அநேகமாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 1.1% இருக்குது. இந்த 24,700 வரும்போது 3% ப்ராஃபிட் இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம 3% ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 37,000 வந்திருக்கு. அப்போனா வந்து 1.7% வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் இருக்குது. 1.8% ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, பார்ப்போம். நம்ம வந்து 3%ல் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஒரு லெக்கு 46 இருக்குது, இன்னொரு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது. 2% வந்துடுச்சு, இன்னும் ஒரு பர்சன்டேஜுக்காக வந்து வெயிட்டிங். இப்போ டைம் வந்து 11:04 ஆகுது. இந்த இடத்துல நல்ல செல்லிங் ப்ரெஷர், ரொம்ப நேரம் வந்து கன்சாலிடேட் செல்லிங் ப்ரெஷரு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது 24,700 இப்போ. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து என்ன வந்து நிலைமையில் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து 67ம் இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34 வந்து கிடச்சிருக்கு. அப்போனா வந்து இங்கே பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாபம். 100 பாயிண்ட்ஸ் லாபம்னா இங்கே 64,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எவ்வளோக்குன்னா வந்து 20 lakhs கேபிட்டலுக்கு. அப்போ இங்கே 3% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து திருப்பி அப்டேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து 78,000 இருக்குது. 78,000னா வந்து 4% வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் டக்குன்னு அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து 4% இப்போ வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோனா ஒரு 71, இன்னொருத்தில் வந்து 40. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இங்கே உடனே வந்து சப்போர்ட் இருக்குது கீழே. ஓகேவா? நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் எடுக்குமா இல்லை ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா வந்து டைம் இப்போ 11 o'clock தான் ஆகுது. அதனால் வந்து திருப்பி வந்து கூட வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே கூட வரலாம். என்னன்னா ஸ்ட்ரிக்டாக நம்மளோட வந்து ப்ராஃபிட் வந்துச்சா வந்து பொசிஷன்ஸ் வந்து வெளில வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 64 இருக்குது, இங்கே வந்து 40 இருக்குது. ஓகே, நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துருவோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம 2 பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம்.
இந்த ஏரியாவிலேருந்து. ஏன்னா இங்கே சப்போர்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து இந்த சப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேவா? இங்கே வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா 78,000 இருக்குது. 78,000னா நம்ம டிவைட் பண்ணோன்னா இங்கே வந்து 3.9% வந்து ப்ராஃபிட் இருக்குது. இந்த ஹையில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். எங்கன்னா இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி எக்ஸ்பைரி நாள் தான் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலாட்டி பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அப்போ இந்த இடம் அதுக்கப்புறட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணது வந்து இந்த ஏரியா கரெக்டாக வந்து என்னென்னா இது S1 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னையோட ட்ரேடு முடிஞ்சிச்சு. இனி வந்து வாட்சிங் தான்.